ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சில்வர் ஸ்பூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பெரிய சைஸ் கனவா மீன். இந்த ஒரு மீன் 2 கிலோ வரைக்கும் வருது. இன்னைக்கு நம்ம கனவா மீன்ல இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாம். சீ ஃபுட்னாலே ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கனவா மீனில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? குழந்தைங்களுக்கு கனவா மீன் ரொம்ப நல்லது. இதில் ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு கனவா மீன் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கனவா மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இந்த மீன் எடுத்துக்கலாம். இதில் லோ கேலரிஸ் அண்ட் குட் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லோ ஃபேக்டும் இருக்குது. ஸோ பெரியவங்க கண்டிப்பாக இந்த மீனை எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது உள்ள ஓடு இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஓடும் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கானது தான். அது நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது உள்ள கருப்பு கலரில் மை இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கனவா மீனில் விட்டமின் B3, விட்டமின் B12, விட்டமின் B6 அண்ட் விட்டமின் E, இவ்வளோ விட்டமின்ஸும் கனவா மீனில் இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மீனை எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப நல்லது. குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 பவுல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, தக்காளி 1 சேர்த்துருக்கேன். 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் 3 இல்லைன்னா 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்ல. கனவா மீனில் தண்ணி விடும், தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் போட்டுடலாம். கனவா மீன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு தாளித்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம்.
பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 10லேருந்து 15 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். பூண்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பவுல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டும் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சில்லி பவுட்ரு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம். இதில் வெறும் தனியாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வேக வச்ச கனவா மீன் இந்த டைமில் உப்பை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே. நல்லா வெந்தும் இருக்கு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கனவா மீனோட பெனிஃபிட் எல்லாமே பார்த்திங்கல்ல, ரொம்ப ரொம்ப நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்தோம். கனவா மீனில் தண்ணி விடும் பார்த்திங்களா, எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகுது. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கனவா மீன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது.
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. பெப்பர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். நம்ம கனவா மீன் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.